ராமு, சோமு கதை பாகம் 2. அமைதியான இரவு நேரத்தில் ராமு தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு ஏதோ நடப்பது போல இருந்தது. அவன் எழுந்து பார்த்தான். பின்பு அவன் அந்த சத்தத்துக்கு இணங்க ஓடி சென்றான். அப்பொழுது ஊரில் உள்ள அனைவரும் கூடி நின்று பேசிக் கொண்டு இருந்தார்கள். ராமு வருவதைக் கண்ட மக்கள் அனைவரும் ராமுவிடம் நடந்ததை கூறினார்கள். திருடர்கள் மாடுகளை திருடி சென்றார்கள் என்று நடுவிலிருந்தவர் கூறினார். பின்பு ராமு அவர்களிடம் மாடுகளை மீட்டுக் கொண்டு வருவதாகக் கூறி சோமுவை பார்க்கச் சென்றான். பின்பு ராமு நடந்ததை சோமுவிடம் கூறினான். இருவரும் சேர்ந்து மாடுகளையும் திருடர்களையும் தேடி சென்றார்கள். அவர்கள் மாடுகளை வண்டியில் ஏற்று வதை பார்த்து ராமு, சோமு இருவரும் சேர்ந்து அவர்களிடம் இருந்து மாடுகளை மீட்க தைரியமாக அவர்களின் முன்பு சென்றார்கள். ராமு, சோமு இருவரும் சேர்ந்து திருடர்களை விரட்டினார்கள். அவர்கள் வண்டியை எடுத்து அங்கே இருந்து செல்ல முயன்றார்கள். ராமுவும் சோமுவும் அவர்களின் சோமு பின்பு ஓடி வண்டியை மமுட்டி மோதி பிடித்தார்கள். அவர்களிடமிருந்து மாடுகளைத் திரும்பப் பெற்று ஊர் மக்களிடம் ஒப்படைத்தார்கள். ஊர் மக்கள் அனைவரும் ராமுவையும் சோமுவையும் பாராட்டி மகிழ்ந்தார்கள்.